அப்படியா? இன்னைக்கு காலையில கடையில வாங்கினேன். வாங்கினியா? ஆமாங்க. அப்படியா? அமைச்சர் அறிவுலகா சுவாமி, நான் தமிழ்நாடு என்பதாக வந்தேன். ஆமாங்க. நான் யாரு? யாரு? எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்? சேர்ந்தவன். என்னுடைய அன்னையோட ஆலயம் எது? அன்னையோர் ஆலயம் எம்ஜிஆர் படங்க. நான் குடியிருந்த கோயில் எங்க? அது சிவாஜி படங்க. இப்பேரு வந்த ஒரு மகனவத்த மகராசி யாரா இருக்கு? இந்த மக்களை பெத்த மகராசி எவ்வளவு இருப்பாளோ தெரியல சாமி. என்ன பெற்றெடுத்த தாய் தந்தைகள் உங்களை யாரு? யாரு? நான் எந்த நாட்டில் பிறந்தவர்? என்னுடைய நாமதம் தெரியுமா? இதெல்லாம் தெரியாம எவனும் ஊம்பரத்துக்கு வேஷம் கட்டிட்டு வந்த. அங்க இருந்து வந்தல்ல, ஆட்டோட இருந்து வந்து இறங்குன, உள்ளார பூந்து படுத்த எவ்வளவு நேரம், ஒரு 1.25 ரூபா பவுடர் மேல பூசிக்கிட்டு வெளியே வந்து நின்னுகிட்டு, நான் யார், என் பேர், என் ஊர், இதெல்லாம் இங்க வந்து கேக்குறீங்க. உள்ளரைய கூப்பிட்டு கேட்டு இருந்தா நான் சொல்றீப்பனா இல்லையா? உள்ள நான் தூங்கிட்டு இருந்தேனா? ஆமாண்டா. ஆமாங்க அமைச்சரே. ஐயா, நான் எத்தனை நாள் சொல்லுங்க பாக்கலாம்.
சொன்னீங்க இரும்பை கடை அணை முதல் 84 நூறாயிரம் ஜீவபதங்களுக்கெல்லாம் பிண்டத்தை பிடித்து போடக்கூடிய என்னத்தை பிடிக்கிறா? பிண்டம் பிண்டம் முண்டம் பிண்டம்டா பிண்டம் பிண்டம் பிண்டம். அது தெளிவா சொல்றா, எனக்கு வேற மாதிரி கேக்குது. கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சரக்கா கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய சிசவக்காம் பிண்டத்தை பிடித்து போடக்கூடிய வேலை என்னோட வேலை. ஓ, பிண்டம் முடிக்கிற வேலை படைச்சதே அவர்தான். வாடாங்க ஏண்டா வாயாளி வக்கால ஓலி வாடாங்க வாடாங்க. இல்ல நான் நினைச்சிருந்தேனா உன்னை இப்படி ஆட்டாட விட்டுருக்க மாட்டேன். 2 காலையும் மடிக்கு போட்டிருந்தா நீ ஆட்டாட வந்திருப்பியா? அதெல்லாம் இருட்டு போகுது. என்ன புடிச்சது தான் புடிச்சிய, ஒரு உருவமா புடிச்சு போட்டிய, போய் கூத்தாட விடுறிய. ஏண்டா ஒரு முதலமைச்சருக்கு மவனாவும் அது கூட வேணாண்டா. ஒரு சினிமா நடிகரா அப்படியே போயிருந்தா அப்படியே சிங்கு சிங்கு சிங்குன்னு ஆடிட்டு அப்படி படிச்சிருக்கலாம். அப்படி படிச்சிருக்கலாம். ரம்பா மாதிரி ஒண்ணு ஒரு பேரலையா படிச்சிருக்கலாம். பேரலையா படிச்சிருக்கலாம். அது கூடயே வேணாம். அப்படியே ஒரு ராத்திரி நேரத்தில் பூஜையில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலுக்கு சுமதாவா படைச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஏண்டா போயும் ஒரு கோமாளி வேஷத்துக்கு ஆடுற மாதிரி என்ன படைச்சு அப்படி இல்லன்னா கூட கண்ணு நடா உனக்கு பாவம் பண்ணிச்சு. அது மட்டும் என்னடா பாவம் பண்ணிச்சு? வரவெல்லாம் டிப்பர் கண்ணாங்கிறான். என் கண்ணை பார்த்தா அப்படியாடா இருக்குது. அதுவும் தெரியாத பண்றதா நீ எப்படி வந்து பாத்துக்கிட்டு ஆட்டாடுவ? ஏங்க கடவுளே, அப்படி படைச்சதே படைச்சீங்க. ஒரு பொட்ட கலதையா நீங்க படைச்சிருக்கலாம். சாமி இப்ப படிச்சதே பரவாயில்ல. பொட்ட கழுதியால ஆட்டாடியாவது பொழைச்சுக்கிட்டு இருக்கலாம். பொட்ட கழுதியா படிச்சிருந்தா யா சாமி தான் சோட்டா விட்டுக்கிட்டு எங்க சாமி சொல்லுன்னு ஏன்னா சாமி 5 காலம் ஐயா அப்படி நானு கரு உருவாக்கக்கூடியவர். கருவே உருவாக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய சரிங்க 5 முகம் படைத்த பிரம்மதேவனா இருந்த போதிலும் கரு உருவாக்குறான்லவா? ஆமாங்க. நான் ஏறக்கூடிய வாகனம் அன்ன வாகனம். ஓ, நீங்க ஏறக்கூடிய வாகனம் அன்ன வாகனம். சரிங்க. ஏறி இப்படி கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய தாரிக்கம் கருவுக்குள்ள இருக்கக்கூடிய சிசுவுக்கும் சரிங்க எறும்பு கடை அணை முதல் 84 நூறாயிரம் சிவபதங்களுக்கெல்லாம் உருவாக்கக்கூடிய வேலை என்னுடைய வேலை. ஆயிட்டுங்க. அப்படி செய்தாலும் எனக்கு தாய் தந்தை யாரு? ஓ, உங்களையும் பெற்றெடுத்தாங்க. ஓய வாப்பேன் அப்ப யாருங்க சாமி? நீ எப்படி பிறந்த சாமி? அதெல்லாம் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேங்க. சொல்றான். அப்படியா? எப்படி? எங்க அப்பனுக்கு ஆயாளுக்கும் பிறந்தேன். அப்படி பிறந்தியா? தாய்ப்பனுக்கு அம்மாளுக்கு தானே பிறப்பாங்க. அது ஆயா. நீங்க கொஞ்சம் வித்தியாசமான பிறப்பு. ஒரு தாயின் தந்தையினுடைய கருவுல உருவாகி நீ பிறந்தவர். ஆமா. நான் எப்படி பிறந்தாலும் தெரியுமா? எப்படி சொல்லுங்க பாருங்க. பள்ளிக்கொண்ட பள்ளிக்கொண்ட
பெற்றவர் சரி. வள்ளிக்கொண்டு இருந்தார். ஆஹா. அப்படி வள்ளிக்கொண்டு இருக்கின்ற போது அந்த ஒரு உந்தி கவனத்திலே ஒரு தாமரை பூவாக பூத்தது. அந்த தாமரை பூவுல நான் குழந்தையாக பிறந்தவன். ஓ, அவருடைய உந்தி கமலத்துல இருந்து பிறந்தவன். தாயினுடைய கற்பத்தில் பிறந்தவன். ஆமா. நான் அப்படியெல்லாம் பிறக்கல. மாயரோட உந்தி கமலத்துல ஒரு தாமரை பூ பூத்தது. தாமரை பூ மேல நான் குழந்தையாக பிறந்தேன். குழந்தையா பிறந்தால் 5 முகம் வைத்து அழகாக பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி எனக்கு பிரம்மதேவன் என்று பெயர் வைத்தார். ஓ, 5 முகத்தோடு பிறந்தீங்க. அதனால உங்களுக்கு பெயரோ பிரம்மதேவன். சரிங்க. எனக்கு இந்த உருவலா செய்யக்கூடிய வேலையை கொடுத்தாங்க. ஏங்க, எங்க ஊர்ல இந்த கொச பையன் சொல்லுவாங்க, அந்த வேலை தானே? பாத்தியா? இல்லைங்க, இந்த மண்ணு எல்லாம் அள்ளி கொண்டாந்து போட்டு இப்படி சேரி மெதிச்சு அப்படியே பானையாவும் உருண்டையாவும் எல்லாம் பிடிப்பாங்க. உருவாக்கி குடிக்கிற வேலை என்னோட. இந்த கொச வேலை செஞ்சுக்கிட்டே நீ இவ்வளவு தென்னாட்டு மயிரா பேசுறியா? அப்படி இருக்கின்ற போது சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய நாட்டை எனக்கு கொடுத்து, அதாவது எனக்கு உருவாக்கக்கூடிய வேலை கொடுத்தாங்க. சரிங்க. அப்படி நான் யாரு திருமணம் செய்திருக்கேன் தெரியுமா? நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? நம்மளுக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணமா? சாமி, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. என் மனைவியோட பேர் என்ன தெரியுமா? என்னங்க? நான் எப்பேருக்கு இந்த மனைவி திருமணம் செய்து இருக்கின்ற தெரியுமா? பேர் பெற்ற மனைவிங்க. சாமி, சுவாமி, கல்விக்கு அரசி, கல்விக்கு அரசி கலைவாணி. என் மனைவில நீல பேச முடியுதா? ஆமாங்க, உங்க பொண்டாட்டில நான் பேச மாட்டேன். மனைவில நான் பேசவே முடியாது. என்னங்க சொல்றீங்க? கல்விக்கு அரசி அப்பா அம்மாங்கிற சொல்லக்கூடிய வார்த்தை என் மனைவி தான் வந்தது. அந்த அம்மா வந்து சொல்ல. ஓ, அந்த அம்மா வந்து தான் என் வாயில பூத்துக்கிட்டு சொல்லுது. சொல்லுடா, வந்து எப்படி பூந்துச்சு? வாயில பூந்துக்கிட்டா உன்னே உள்ள விட்டு. ஏமா கலைவாணின்னு சொல்றீங்க? எங்க ஊர் மாரியா கோயிலுக்கு பக்கத்துல தான் கலைவாணி இருக்கிறா. கலைவாணி இருக்கிறா? அது உனக்கு ஏதோ பழக்க வழக்கமா? பழக்க வழக்கத்தினாலதான் பேசுறேன். அப்படியா? அவளை போய் நீ தான் கல்யாணம் பண்றீங்கயா? ஓ, இது என் மனைவி. ஓ, இது வா மனைவி? ஆமா. சரி சரி.
அடே பங்கையார் அழைத்து வாரா பங்கைமார் அழைத்து வாரா தரித்து வாரா தரித்து வாரா அரசே, அமைச்சர் அறிவிலாக சுவாமி, உடனே அரண்மனை சென்று என் தேவையாகிய கல்விக்காரசு கலைவாணியை சீக்கிரமாக அழைத்து வருகின்றாயா சாமி, நீங்க அப்படியே போய் அரண்மனையில சூத்த கிழிச்சுக்கிட்டு உட்காருங்க. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்தேன். சீக்கிரம் கூட்டு வா. கேளுங்கள் சபையோர்களே, இப்படி